அரஃபா நோன்பு சம்மந்தமாக வளமையாக கேட்குற கேள்வி தான். அரஃபா தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கணும், எப்படி நோன்பு பார்க்குறது, எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அரஃபா சவுதியில் உள்ளது, மக்காவில் உள்ளது. முஸ்தலிஃபாவில் இருந்து சுபோவில் கிளம்பி போவாங்க. போயிட்டு அரஃபாவில் என்ன செய்யணும், சுபோ நேரத்தில் தங்கிடணும். மஹ்ரிப் வர காட்டிலும் ஆட்சிகள் தங்குவாங்க. அப்போ அந்த டைமில் ஆட்சிகள் என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு பிடிக்க மாட்டாங்க. மற்றவர்கள் நோன்பு பிடிக்கணும். ஆஜிகள் அல்லாத மற்றவர்கள், ஏனையவர்கள் நோன்பு பிடிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி நோன்பு பிடிச்சா சியாமு யௌமில் அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. அதுக்கு முன்புள்ள பின்புள்ள ஒரு வருடத்துக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரிகாரமாக அரஃபாவுடைய நோன்பு ஆக்குறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இப்போ அரஃபா நோன்புன்றது உள்ளது, ஆஞ்சிகளுக்கு இல்லை. ஏன்டா ரசூல்லா அரஃபாவில் இருக்கும்போது ரசூல்லா அரஃபா நோன்பு பிடிச்சிக்கிறாங்களா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறாங்க. ரசூல்லா அதை குடிக்கிறாங்க. ஆஞ்சிகள் ஏற்கனவே வெயிலில் தான் இருப்பாங்க அரஃபாவில். அந்த டைமில் திரும்ப நோன்பு பிடிக்கணும்னு அல்லாஹ் சிரமப்படுத்தலை. அவங்களுக்கு நோன்பு இல்லை, மற்றவர்கள் பிடிக்கணும். ஆஞ்சிகளுக்கே நோன்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஞ்சி தங்குற நேரத்தை பார்க்குறது, ஆஞ்சிகளுக்கே அரஃபா நோன்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆஞ்சிகள் தங்குற டைமில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்கணும் என்ன பார்க்குறாங்க. அரஃபா மக்காவில் இருக்கிறதுனால ஆஞ்சிகள் தங்குற நேரத்தில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்கணும் என்றால், ஆஜிகள் சுபவுல இருந்து மாறி வர காட்டிலும் தங்கும் பொழுது உலகத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் மகரிப்ல இருந்து சுப வேண்டி இருக்குமா இல்லையா? தங்குற நேரத்தில் அப்போ நோம்பு பிடிக்க போனால் ரிவர்ஸில் நோம்பு பிடிக்கிறதா, மகரிப்ல இருந்து சுப வர காட்டில் நோம்பு பிடிக்கிறதா? நோம்புக்கே இல்லை, நோம்புடைய இலக்கணத்துக்கே மாற்றமே அது. ஆஜிகள் தங்குற இடத்த பார்க்க சொல்லி யாரு சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்தார்கள். ரசூலா மக்காவை விட்டு 53 வயசுல போறாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் மதீனால இருந்தாங்க. நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மக்கால ஆஜிகள் அரஃபால ஒன்று கூடுறத ரசூலா ஏதாவது முயற்சி செஞ்சு பார்த்தார்களா? எப்ப அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று ரசூலா தேடினார்களா? ஏன் தேட முடியாதா? மக்காவுக்கு மதீனாவுக்கு ஒரு 100 மைல் வித்தியாசம் இருந்தா அந்த 100 மைலுக்கு 2 நாள்ல 3 நாள்ல தகவல் தெரிஞ்சு கொள்றதுக்கு வழி இல்லையா? போறதுக்கு 3 நாள், வாரத்துக்கு 3 நாள் வச்சாலும் 6 நாள்ல தகவல் கிடைச்சாலும் ஆஜிகள் கூடுற நாளை அறிஞ்சு கொண்டு அந்த நாள்லயே நோம்பு வைக்கிறதுக்கு மதீனாவில் உள்ளவங்களுக்கு நபிகள் நாயகம் கட்டளையிட்டு இருப்பார்களா இல்லையா? ஏதாவது பண்ணினாங்களா? இருக்கிற தொழில்நுட்பத்தையாவது பயன்படுத்தினாங்களா? கேட்டார்களா? ஆள் அனுப்பினார்களா? ஒன்றும் பண்ணல. அப்ப என்ன, அவங்க இருக்கிற நேரத்தில் நாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இருக்க முடியாது. சவுதியில பிறை பார்க்கவில்லை. அவர்கள் துல்காதா மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்கிறார்கள். அடுத்த நாள் துல்ஹஜ் மாதத்தை ஆரம்பிக்கிறார்கள். வேறொரு நாட்டில், அமெரிக்காலேயோ அல்லது வேறொரு நாட்டிலையோ பிறைய பார்க்குறாங்க. அவங்க துல்ஹஜ் மாதம் சவுதியில் தென்படுதில் 30ஆக பூர்த்தி செய்கிறாங்க. அமெரிக்காவில் தென்படுது துல்ஹஜ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சவுதிக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நாள் டிஃபரெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. சவுதியில் அரஃபா 9ஆம் தேதி வரும்போது அமெரிக்காவில் துல்ஹஜ் மாதம் 10ஆம் திகதி. துல்ஹஜ் மாதம் 10ஆம் திகதி என்பது யௌமுல் அல்ஹா, அறுத்து பலியிடும் நாள். அறுத்து பலியிடும் நாள், பெருநாள் நோம்பு நோட்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் தடுத்தாங்களா இல்லையா? தடுத்தாங்க. நோம்பு பிடிக்காதீங்கன்னு கட்டளை இட்டாங்க. எந்த நாளில் நோம்பு பிடிக்காதீங்கன்னு வலா சௌம ஃபி யௌமைன், 2 நாட்களில் நோம்பே கிடையாது. அல் ஃபித்ரி வல் அல்ஹா, ஃபித்ராவுடைய நாள், பெருநாள் நாள், நோம்பு பெருநாளும் அல்ஹாவுடைய நாள், ஹஜ்ஜி பெருநாளையும். அப்ப அமெரிக்காக்காரன் 10ஆம் தேதி ஹஜ்ஜி பெருநாள் இருக்கும்போது அரஃபால ஆஜிகள் 9ஆம் தேதி அப்பதான் அரஃபால ஒன்று கூடுறாங்க. இப்ப அமெரிக்காக்காரன் எப்படி நோம்பு பிடிக்கிறது? பெருநாள் நாள் நோம்பு பிடிக்கிறது தடையே. இப்படி ரசூலா பார்க்க சொன்னாங்களா? இப்ப ஷாம் இருக்குதே, அந்த குறைபுடைய செய்தியில ஷாம்ல உள்ளவங்க வெள்ளிக்கிழமை பார்க்குறாங்க, மதீனால உள்ளவங்க சனிக்கிழமை பார்க்குறாங்க. ரமலானுக்கு பிறகுதான் அடுத்த மாசம் வரும். என்ன ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். 9ஆம் மாசம் ரமலான், 10ஆம் மாசம் ஷவ்வால், 11ஆம் மாசம் துல்காதா, 12ஆம் மாசம் துல்ஹஜ். இப்ப இந்த டிஃபரண்ட் தொடருதுன்னு வைங்க. இந்த இடைவெளி என்ன நடந்திருக்கும்? ஷாமில் உள்ளவங்க ஒரு நாள் முந்தி அரஃபா நாளுக்கு போவாங்க, மதீனாவில் உள்ளவங்க ஒரு நாள் பிந்தி அரஃபா நாளுக்கு வருவாங்க. நடக்குமா இல்லையா? நடக்கும். அப்படி நடந்தால் என்ன முடிவு? எப்படி முடிவு கட்டுறது? அவங்க அரஃபா நாளில் ஆஜிகள் எப்போ ஒன்று கூட்டினாங்கன்னு ஷாமுடைய மக்கள் பார்த்து தான் அவங்களோட நோம்பு பிடிக்கணுமா? அல்லது மதீனாவில் உள்ளவங்க ஷாமுடைய மக்களுடைய நாளை பார்க்கிறதா, அவங்களோட நாளை பார்க்கிறதா, மக்களோட நாளை பார்க்கிறதா? எது? ரசூலா சொன்னாங்க, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா நஸாலு நஸுமு ஹத்தா நுக்மில, 30ஆக பூர்த்தி செய்யும் வரைக்கும் நோன்பு பிடிப்பதை தொடர்ந்து கொண்டே இருப்போம், விடமாட்டோம் என்றாங்களே. அவு நராஹு, அல்லது நாங்கள் பார்க்கும் வரைக்கும் விடமாட்டோம் என்றார்களே. அதுதான் சட்டம்.
நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவெடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருங்கப்பா, அடுத்தவனை என்னப்பா பார்க்குறீங்க? அப்போ பல அடிப்படைகளில் நபி வழிக்கு மாற்றமாக இருக்குதா இல்லையா? நான் கேட்குறேன், கொஞ்சம் சின்சியராக யோசிங்க. இந்த தகவல் பரிமாற்றம் எப்போ வந்து ஃபேமஸ் ஆகுது? இப்போ தானே, இந்த காலத்தில் தானே. அந்த காலத்தில் எல்லாரும் மக்கால இப்போ மதீனால எப்போன்னு பார்த்து கொண்டா இருந்தாங்க. சான்ஸே இல்லை, சக்திக்கு உட்பட்டது பார்க்கல. அதனால் அரஃபா எங்களுடைய அரஃபா தான். எங்களுக்கு எப்போ துல்ஹஜ் மாதம் 9ஆம் தேதியோ அதுதான் அரஃபா. அரஃபாவுடைய நாளன்று தான் வருகிறது, மாற்று கருத்து இல்லை. பெருநாள் தினம் ஹஜ்ஜி பெருநாள் எப்பண்டு வருது? துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி என்று வருதா? யௌமுன் நஹர் என்று வருதா? யௌமுன் நஹர் அறுத்து பலியிடும் நாள் என்று தான் வருது. அறுத்து பலியிடும் நாள் என்பது துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி என்றால் அதற்கு முன்புள்ள திகதி தான் அரஃபா திகதி. அந்த அடிப்படையில் நமது பகுதியின் பிறையின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணும். அப்படி ஆக்காட்டி, அப்படி செய்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சர்வதேச பிறையும் பொய்யண்டாகிரும். சர்வதேச பிறை அடிப்படையில் அமெரிக்காவில் கண்டாலும் நோம்பு பிடிக்கணுமா இல்லையா? நோம்பை விடணுமா இல்லையா? இப்போ இவங்க அரஃபால் என்ன செய்கிறாங்க? சவுதிக்கு போகிறாங்க. சவுதியில் ஆஜிகள் எங்கே என்ன இப்போ ஒன்று கூட்டுறாங்க? நான் கேட்குறேன், சவுதிக்காரன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? முதல்ல அந்த சவுதிக்காரன் டீட்டெயில்ஸை போடுங்க. 2008ஆம் ஆண்டு சவுதிக்காரன் புற பார்க்காமலே புற விளங்கினு சொன்னான். உம்முல் குரா கேலண்டர் அடிப்படையாக வச்சு தான் அதிகமான சவுதியில் உள்ளவங்க நாளை பார்க்குறாங்க. பிறையே தென்படலை, வாய்ப்பும் இல்லை. சவுதி அறிவித்தார்கள் பிறை என்று. ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க எல்லாம் நோம்பு பிடிச்சாங்க. ஸ்ரீலங்கா உள்ளவங்க எல்லாம் நோம்பு பிடிச்சாங்க. சவுதிக்காரெல்லாம் சரியாக தான் பார்த்து செய்கிறானா? நீங்கள் அரஃபா நோம்புக்கு அரஃபாவை நோக்கி போனீங்கண்டா நீங்கள் சர்வதேச பிறைக்காரர்கள் என்றதை வாபஸ் வாங்கிறோம். சர்வதேசம் என்பதே இல்லை, நாங்கள் சவுதி தேசத்தை சேர்ந்தவர்கள். சவுதி தேச பிறை என்று சொல்லுங்க. சர்வதேச பிறையில் அது சன்மார்க்க பிறையும் இல்லை, சர்வதேச பிறையும் இல்லை, சவுதி தேசத்தின் பிறை என்று டிக்ளேர் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரணும். ஆனால் நபி வழியில் அப்படி எந்த ஒரு சான்றும் பார்க்க முடியவில்லை.